ஹாய் காய்ஸ், இன்றைக்கி உடலுக்கு குளிர்ச்சியான ஆரோக்கியமான உடல் எடையை சட்டுன்னு குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான குழம்பு தான் செஞ்சுருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு முழு சுரக்காய் எடுத்துக்கோங்க. அதோட மேல் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டா போதும். ஒரு சின்ன வெங்காயம் 5லேருந்து ஒரு 20 பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா விதைகளை நீக்கி சேர்த்துக்குங்க. நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதோட சேர்த்துட்டு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த சுரக்காவையும் அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 டம்ளர் தண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 10 நிமிஷம் காய் வெந்துட்டு இருக்க இந்த கேப்பில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மெயின் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 10 பூண்டு பல் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா மைய அரைச்சிக்கலாம். நல்லா இந்த பதத்தில் அரைச்சிங்கன்னா போதுமானது, நல்லா நைஸாக. அப்புறம் ஒரு பவுலில் 4 குழிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விஸ்கோ இல்லை கரண்டிலையோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பத்து நிமிஷம் ஆனதும் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா தயிர் மசாலா, அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புக்கு ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். ஒரு குழிக்கரண்டியில் 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. 4 வரமிளகா, ஒரு கை கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு சுவையான ஆரோக்கியமான குளிர்ச்சியான சுரக்காய் தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நம்ம வாரத்தில் 2 முறை சாப்பிட்டு வரும்போது நம்மளுடைய உடல் எடை குறையிறது நம்மளால் உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பாய் பாய்.